வாசிகா, இப்ப நடந்த விஷயத்துல மாமா மேலதான் தப்புன்னு சொன்னியா? பின்ன இல்லையா? அவராலதான் இவ்வளவு பிரச்சனையும். அருண் சஸ்பெண்ட் ஆனது அவராலதான். சோசியல் மீடியால அவரை பத்தி தப்பா பரப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாம் பண்ணது மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சீதா. அந்த இடத்துல இருந்த ஆளுங்க ஏதோ வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க. அது எப்படி? மாமா பத்தி கரெக்டா நல்ல விதமா பேசிட்டு அருணை பத்தி தப்பா பேசுறாங்க. எனக்கு என்னமோ மாமா அவர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுதான் இப்படி பண்ணிப்பான்னு தோணுது. ஏய், என்ன பேசுற நீ? அவர் அப்படி பண்றவரா? அருண் மேல அவருக்கு கோவம் இருக்கு. அந்த கோவத்தை இப்படி காட்டுறாரு. சோசியல் மீடியால அருண் எப்படி திட்டாங்கன்னு தெரியுமா? அவர் அதெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஏன் அப்படி எல்லாம் பண்றாரு மாமா? நான் நல்லா இருக்கதா அவருக்கு பிடிக்கலையா? சீதா, நம்ம மாப்பிளைய பத்தி நமக்கு தெரியாதா? அவர் நீ நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு. சீதா, மத்த விஷயத்துல மாமாக்கு சப்போர்ட் பண்ற, இந்த விஷயத்துல மட்டும் மாமா தப்பு பண்ணிப்பான்னு நினைக்கிறியா நீ? ஆமா, மத்த விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ண, அதெல்லாம் அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பண்ண. ஆனா நமக்குன்னு வரும்போது தானே அவர் உண்மையான முகம் தெரியுது. சீதா, நீ கோவத்துல இருக்கேன்னு எனக்கு புரியுது. கொஞ்ச நாள் இந்த பிரச்சனை அப்படியே விட்டா அதுவே எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாகும்? அவருக்கு வந்து கெட்ட பேர் சரியாயிடுமா? சீதா, அவங்க 2 பேருக்காக நம்ம 2 பேரும் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஒத்துமையா இருந்தாதான் அவங்களும் நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாம அமைதியா இருப்பாங்க. ஆனா நம்மளே சண்டை போட்டுட்டு இருந்தா அப்புறம் அவங்க எப்படி நம்ம சமாதானப்படுத்த முடியும்? இப்ப பாதிக்கப்பட்டது நாங்க தானே. அந்த வீடியோ வந்ததால தானே என் புருஷனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது பண்ணது யாரு? ஓ புருஷன் தானே. மாமா மாமான்னு எப்பவும் சொல்லுவேன். மாமா ரொம்ப நல்லவரு. அவர் ஒரு விஷயம் செஞ்சா அது கரெக்டா இருக்கும்னு சொல்லுவேன். ஆனா இப்ப ஓ புருஷனை யாரும் 3வது வருஷம் சொல்ற மாதிரி சொல்றேன். நான் ஒரு மேல மரியாதை வச்ச அளவுக்கு அவர் லைஃப் பத்தி கவலைப்படலையே. ஏய், என்னடி போன தடவை இப்படி மாப்பிளைய பத்தி புரிஞ்சுக்காம சண்டை போட்ட? போன வாட்டியும் அருண் மாமா தான் தப்பு பண்ணாரு. ஆமாடா, நான் ஒத்துக்கிறேன். அவர் ஏதோ பொசசிவ்னஸ்ல அப்படி பண்ணிட்டாரு. அதுக்கு நானே அவரை திட்டிட்டேன். ஆனா இந்த தடவை என் புருஷன் மேல தப்பு இல்ல. அவர் பேரை கெடுக்கணும் இப்படி பண்றாங்க. அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா?